சென்ற பதிவில் பாகம் 1 பண்டைய கால பெண்களின் நிலையை பற்றி பார்த்தோம். இப்போது பாகம் 2 இடைக்கால பெண்கள் பற்றி பார்ப்போம். பண்டைய காலத்திற்கு பிறகு வந்த இடைக்கால பெண்களின் வாழ்நிலை, தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள பெண்கள் சந்தித்த வாழ்நிலை போராட்டங்கள், வெற்றி கண்ட நிகழ்வுகள் பற்றி பாகம் 2 பார்க்க போகிறோம். வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி. பண்டைய காலத்தில் இருந்த நில மானிய முறையும் ஆதிக்க நோக்கம் கொண்ட அரசர்களே தொடர்ந்து ஆட்சி செய்ததாலும் இடைக்கால பெண்கள் சமுதாயத்தில் சில காரணங்களால் மாறுதலை சந்தித்துள்ளனர் என்றே உறுதியாக சொல்லலாம். காலங்கள் தோறும் பெண்களுடைய வரலாற்றில் அவர்கள் ஆண்களை சார்ந்திருந்த சோக கதைகளே தெரிகின்றன. இடைக்காலத்தில் தேவதாசி முறையும் சதி மற்றும் அடிமை முறையும் பெண்மை அடிமைப்படுத்தும் நடைமுறைகளாக இருந்துள்ளன. இடைக்காலத்தில் தேவதாசி முறையை பற்றி பார்ப்போம். கோயில் பணிகளில் பெண்களை நியமிப்பது பல்லவர் காலத்தில் தான் ஆரம்பமாயிற்று. பின்னர் கோவில் நிர்வாகத்தில் தேவதாசி முறை ஒரு அங்கமாகவே முதன்மை பெற்றது. தேவதாசிகள் என்றால் கடவுளின் அடிமை, கடவுளின் பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட நடன மாதர்கள். இவர்களை தேவரடியார் என்றும் தனிச்சேரி பெண்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். இவர்கள் இயல், இசை, நடனம் போன்ற கலைகளில் தேர்ந்தவர்களாக இருந்தனர். சோழர்கள் காலத்திலும் இந்நடைமுறை தொடர்ந்தது. முதலாம் ராஜராஜ சோழன் அவர்களுக்கு பெருவுடையார் கோவில் அருகில் மனைகளையும் கட்டி கொடுத்து நிலங்களும் மனைகளும் கொடையாக வழங்கியுள்ளார். தென்னார்காடு மாவட்டத்தில் திருவழுக்கரையில் உள்ள கல்வெட்டில் திருவக்கரை கோவிலுக்கு பெண் வேலையாட்களையும் அவர்களுடைய குழந்தைகளையும் அன்பளிப்பாக வழங்கியதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. வடார்காடு மாவட்டத்தில் திருவல்லம் கல்வெட்டில் வானபுரத்தில் வாழ்ந்த படைத்தளபதி ஒருவர் தன்னுடைய குழந்தை மற்றும் 2 பேர குழந்தைகளையும் தேவரடியார்களாக அவர்களின் திருச்சூலம் தீக்குறியிட்டு கொடுத்ததாக கூறுகிறது. நடைமுறையில் இப்பெண்கள் விற்கக்கூடிய, வாங்கக்கூடிய, மாற்றக்கூடிய பொருட்களாகவே மதிக்கப்பட்டுள்ளனர். காலம் செல்ல செல்ல, அதாவது 16ஆம் நூற்றாண்டுகளில் இவர்களில் பெரும்பாலானோர் திருமணம் புரிந்து கொண்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளனர். இடைக்காலத்தில் சதி மூலமாக பெண்கள் அனுபவித்த கொடுமைகள். சதி என்பது இடைக்காலத்திலும் ஒரு முக்கிய நிகழ்வாகவே இருந்துள்ளது. சககாமனா அல்லது அனுமரணம் என்றும் அழைக்கப்படுகிறது. சதி என்பது ஒரு சமய தற்கொலை. கணவன் இறப்பிற்கு பிறகு பெண்களுக்கு வாழ்க்கையில் மதிப்பில்லை என்பதை குறிப்பிடும் வகையில் அமைந்திருந்தது. சோழர் காலத்திய கல்வெட்டுகள் சிலவற்றில் பெண்கள் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை கொண்டிருந்தனர் என்று கூறப்பட்டுள்ளது. 1ஆம் பராந்தகன், 2ஆம் பராந்தகன், 1ஆம் ராஜேந்திரன், 3ஆம் குலோத்துங்கன் ஆகியோரது அரசிகள் சதி மேற்கொண்டுள்ளனர். 2ஆம் பராந்தகன் என்று அழைக்கப்படும் சுந்தர சோழனின் இறப்பின் போது அவருடைய அரசியான வானவன் மாதேவி சதி மேற்கொண்டுள்ளார். இதை புனிதமாக கருதி அவருடைய மகள் குந்தவை தமது அன்னையின் உருவ சிலையை தஞ்சாவூர் கோவிலில் வைத்துள்ளார். அந்த கோயில் வழிபாட்டிற்காக தங்க ஆபரணங்களையும் பரிசாக வழங்கியுள்ளார். ராஜராஜ மலையகுல அரசனின் மறைவுக்கு பின் அவருடைய துணைவியார் சதி மேற்கொண்டுள்ளார். சதி மேற்கொள்வதற்கு முன் ஒரு பிரகடனத்தை உருவாக்கினார். கணவனின் இறப்பிற்கு பின்பு தான் உயிரோடு இருந்தால் அரசனின் மற்ற மனைவியருக்கு தான் அடிமையாக இருக்க வேண்டி வரும் என்றும், அவ்வாறு உயிர் நீக்காவிட்டால் அங்கு கூடியுள்ளவர்களே அவரை தீயிலிட்டு கொன்றுவிடுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இப்போது இடைக்காலத்தில் பெண் அடிமை முறை பற்றி பார்ப்போம். இடைக்கால சமுதாயத்தில் பழக்கத்தில் இருந்த மனிதநேயமற்ற நடைமுறை பெண் அடிமை முறையாகும். பெண்கள் அடிமைகளாக விற்கப்பட்டனர். கிபி 1175ஆம் ஆண்டு 2ஆம் ராசராசனின் ஆட்சி காலத்தில் 4 பெண்கள் 700 காசுகளுக்கு திருவாலங்காடு கோயிலுக்கு விற்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 1ஆம் குலோத்துங்கனின் கல்வெட்டில் மறவன் ஒருவன் தர்மதான உவச்ச அடிமையை பரிசாக கொடுத்தது பொறிக்கப்பட்டுள்ளது. வெற்றி பெற்ற அரசர்களுக்கு பெண்களை பரிசாக கொடுக்கப்பட்டதை கலிங்கத்து பரணி கூறுகிறது. அவர்கள் அரசருடைய அரண்மனையில் பணிபுரிந்தனர். போரில் தோற்கடிக்கப்பட்ட அரசர்களும் அவர்களுடைய அரசியார்களும் 1ஆம் குலோத்துங்கனுக்கு பணிபுரிந்தனர். மற்ற ஆண் பெண் அடிமைகள் ஆடு மாடுகள் வளர்ப்பதும் கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை விளைவிப்பதுமான பணிகளை மேற்கொண்டுள்ளனர். இப்போது இடைக்காலத்தில் வரதட்சணை முறை பற்றி பார்ப்போம். பண்டைய காலத்தில் மணப்பெண் மணமகனை கைப்பிடிக்கும் தருவாயில் மணமகளுக்கு விலை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இதற்கு பரிசம் என்று பெயர். ஆனால் இடைக்காலத்தில் மணமகளின் பெற்றோர் மணமகனின் குடும்பத்திற்கு தானியமாகவோ பணமாகவோ அல்லது ஆபரணமாகவோ அவர்கள் விரும்பி கேட்டதின் பேரிலோ அல்லது தன்னிச்சையாகவோ கொடுக்க வேண்டி இருந்தது. சோழர்கள் காலத்தில் அரச குடும்பத்தையும் செல்வந்தர் குடும்பத்தையும் சேர்ந்த பெண்கள் தங்கள் முன்னோர்கள் சொத்தில் ஒரு பங்கினை சீதனமாக பெற்றுள்ளனர். அவ்வாறு கொடுக்கப்பட்ட வரதட்சணையை கணவன் தன் விருப்பம் போல செலவிட முடியாது. விக்கிரம சோழனுடைய கல்வெட்டில் மங்கை நல்லூரை சேர்ந்த அகநங்கையரன் தான் செலவு செய்த வரதட்சணைக்காக தம்முடைய சொந்த சொத்துக்களை மனைவிக்கு கொடுத்தான் என்று கல்வெட்டில் கூறப்பட்டுள்ளது. இடைக்கால சமுதாயத்தில் தலைவர்களும் பெரும் பதவியில் இருக்கும் ஆட்சியாளர்களும் நில சுவாந்தரர்களும் செல்வந்தர் பிரிவை சேர்ந்தவர்களும் சீதன முறையை ஆரம்பித்தனர். இப்பழக்கம் ஏழைகள் மத்தியில் இல்லை. ராஜகேசரிவர்மனுடைய 3ஆம் ஆட்சி ஆண்டை சேர்ந்த கல்வெட்டு ஒன்று பாணர்களின் தலைவனான வானகோவரையன் அல்லது மும்முடி சோழன் வானகோவரையன் என்பவன் கேணி நங்கையை மணம் செய்தபோது
அவருடைய தந்தையார் இலாதைப்பாடி கொடுங்கலூர் என்ற கிராமத்தையே சீதனமாக கொடுத்ததாக பதியப்பட்டுள்ளது. இன்னும் சில கிராமங்களின் கட்டுப்பாட்டு உரிமைகள் வரதட்சணையாக மணமகனுக்கு மாற்றப்பட்டுள்ளதை கிபி 1085 முதலாம் குலோத்துங்கன் ஆட்சி கால கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ளது. தங்கத்தை தவிர பணம், நிலம், ஆடைகள், அதோடு கூட பெண் பணியாளர்களையும் வரதட்சணையாக கொடுக்கப்பட்டுள்ளனர். தேவதாசி முறை வளர்வதற்கு வரதட்சணை ஒரு பொருளாதார காரணம் என்று சோழர் கல்வெட்டு தெரிவிக்கிறது. பெரும் தேவைகள், கடுமையான வறட்சி, சொல்ல முடியாத ஏழ்மை, பொருளாதார துன்பம் மற்றும் போரின் போதும் சில பெண்களையும் குழந்தைகளும் விற்கப்பட்டுள்ளனர். அவ்வாறு விற்கப்பட்ட பெண்கள் தேவதாசிகளாக மாற்றப்பட்டுள்ளனர். இடைக்காலத்தில் சுல்தானியர்கள் ஆட்சி காலத்தில் பெண்களின் நிலை பற்றி பார்ப்போம். ஆணுக்கு பெண் தாழ்ந்த நிலை பல விஷயங்களில் வெளிப்பட்டது. அரச மற்றும் பிரபுக்கள் குடும்பங்களில் பலதார மனம் இருந்தது. அதனால் பெண்கள் சிற்றின்ப தாகத்தை போக்கும் கருவியாகவே மதிக்கப்பட்டனர். பெண் குழந்தைகள் பிறப்பது சில குடும்பங்களில் துரதிர்ஷ்டவசமாகவும், அதே நேரத்தில் ஆண் குழந்தை பிறந்தால் சிறப்பான விழாக்களும் கொண்டாடப்பட்டன. சில இடங்களில் பெண்கள் பல கணவர்களை கொண்டிருக்கும் வழக்கமும் இருந்தது. விவாகரத்தும் விதவைகள் மறுமணமும் இருந்தாலும் ஆதரிக்கப்படவில்லை. முஸ்லிம் பெண்களுடைய நிலைமை இன்னும் தாழ்ந்த நிலையிலேயே இருந்தது. பெண் குழந்தைகள் பிறந்ததிலிருந்தே கடனாளியாகவே கருதப்பட்டனர். ஒரு தாய் அதிகமாக பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தால் இழிவாக கருதப்பட்டாள். பெண் குழந்தைகள் பிறந்தவுடன் கொல்லப்பட்டனர். இஸ்லாம் தோன்றிய பிறகு சமுதாயத்தில் பெண்களின் நிலை ஓரளவு உயர்த்தப்பட்டது. சட்ட ரீதியாக ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருந்தனர். குர்ஆனில் சட்டத்தின் முன் ஆணும் பெண்ணும் சமம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் விளைவாக முஸ்லிம் பெண்கள் சமுதாய, பொருளாதார, கல்வி மற்றும் கலாச்சார துறையில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் முகமது நபி காலத்திலும் அவருக்கு பின் கலிபாக்கள் காலத்திலும் இருந்தது. மின்கஜ், இசிராஜ் ஜஸ்லானி, ராசியா சுல்தானா, மக்துமா இஸ்ஜிகான் போன்ற பெண் கொடையாளர்களும் இடைக்கால சமுதாயத்தின் கொடையாளர்களாக இருந்துள்ளனர். முகலாயர் காலத்திலும் பெண்கள் போகப் பொருளாகவே பார்க்கப்பட்டனர். இடைக்கால சமுதாயத்தில் இளம் வயது திருமணம் என்பது தனித்துவமான அம்சமாக இருந்தது. முகலாயர் காலம் முழுவதும் முஸ்லிம் விதவைகள் சமுதாயத்தில் மரியாதையை அனுபவித்தனர். இந்துக்களைப் போல அல்லாமல் முஸ்லிம் விதவைகள் விழாக்களில், குறிப்பாக நிக்கா, பிறந்த நாள் போன்ற விழாக்களில் கலந்து கொண்டனர். சமய சடங்குகளில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டனர். நமாஸ் மேற்கொள்ளப்பட்டது. குர்ஆன் வாசிப்பது, விரதம் இருப்பது, கடவுளுடைய பெயரில் நற்பணிகள் மேற்கொள்வது ஆகியவற்றை செய்தனர். மெக்காவிற்கு கூட ஹஜ் யாத்திரை மேற்கொண்டனர், ஆனால் தன்னுடைய மகனினுடைய பாதுகாப்போடு. சில பெண்கள் ஜமீன்தாரி உரிமையையும் நில உரிமையையும் பெற்றிருந்தனர். பெண் கல்வி ஊக்குவிக்கப்பட்டது. அக்பர் அந்த புறத்தில் உள்ள பெண்களுக்கு கல்வி ஏற்பாடு செய்தார். பதேப்பூர் சிக்ரியில் அவரது அரண்மனையில் பாடசாலையை நிறுவினார். அவுரங்கசீப்பின் அரண்மனையிலும் பாடசாலைகள் பெண்களுக்காக நிறுவப்பட்டதாக கல்வெட்டுகள் கூறுகிறது. பாபரின் மகளான குல்பதான் பேகம் நன்கு படித்தவரும் புகழ்பெற்ற ஹுமாயூன் நாமா என்ற நூலின் ஆசிரியரும் ஆவார். பாரசீக இலக்கியத்தில் தேர்ந்தவராகவும் பெரும் கவிஞராகவும் இருந்துள்ளார். சர்வாதிகாரம் படைத்த பாரசீக, மங்கோலிய மற்றும் துருக்கிய அரச குல பெண்கள் சிலர் அரசியல் சலுகைகளை பெற்றதன் மூலம் உயர்மட்டத்தில் பெண்ணுரிமை சிறப்பு பெற்றிருந்தது. செங்கிஸ்கான் மற்றும் தைமூர் பாரம்பரியத்தை நிலைநாட்டிய பாபரது குடும்ப பெண்கள் அரசு பணிகளில் பங்கேற்றதற்கான நிலையான வாய்ப்பினை நல்கியுள்ளது. பேரரசர்களின் அரசியல் பிரச்சனைகளுக்கு மறைவில் இருந்தே ஆலோசனை வழங்கியுள்ளனர். பெண்கள் மனைவியாக, தாயாக, வளர்ப்பு தாயாக, மகளாக, சகோதரியாக இருந்து அரும் பணியாற்றியுள்ளனர். நூர்ஜஹான், மும்தாஜ் பேகம், சதி உனிஷா பேகம் சாகிப், பிபி வாலியா, செப்புனிஷா, செரின் போன்ற வீரமிக்க பெண்களும் பெண்கள் விடுதலைக்காக தங்களின் சமுதாய பணிகளை ஆற்றியுள்ளனர். இடைக்காலத்தில் மராட்டிய பெண்களினுடைய நிலையை பற்றி பார்ப்போம். ஜிஜாபாய் சிவாஜியின் தாய் ஆவார். இவர் அன்றைய அரசியலில் முக்கிய கதாநாயகியாக திகழ்ந்தார். இவர் ஒரு சிறந்த மராத்திய வீரரின் தாய் என்பதை நிரூபித்தார். இவரே மராத்திய பேரரசையும் தோற்றுவித்தவர். சிவாஜி தனது தாயாரிடம் இருந்துதான் நல்ல பண்புகளையும் போர் நுட்பங்களையும் பயின்றார் என்பது வரலாறு. அவுரங்கசீப்பை எதிர்த்த மராத்திய கதாநாயகி தாராபாய் தக்காணத்தில் தனது திறமையான படையெடுப்பின் மூலம் முகலாய படைகளையே தங்கள் கோட்டைக்குள் நுழைய முடியாதபடி செய்தவர்கள். இடைக்காலத்தில் சில தென்னிந்திய அரசிகளை பற்றி பார்ப்போம். மங்கம்மாள் அரசியல் பெண்மணி. அவரது வீரமும் அரசவையின் சாதுரியமும் நாயக்கர் ஆட்சியின் நிலைத்த தன்மைக்கு பெரும் பங்காற்றியுள்ளனர். அரசியலில் புயல் வீசிய காலகட்டத்தில் அவரது நிர்வாக திறமை என்பது அவரை தலைச்சிறந்த ஆட்சியாளராக மாற்றியது. வேலு நாச்சியார் கலோனல் ஸ்மித்தின் தலைமையிலான கிழக்கிந்திய கம்பெனியின் படை கிபி 1772 ஆண்டில் ராமநாதபுரத்தை தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த பிறகு சிவகங்கையை தாக்கியது. சிவகங்கையின் மன்னரான முத்துவடுகநாதர் தலைநகரான காளையார் கோவிலை பாதுகாக்க முற்பட்டார். இம்முயற்சிக்கு மருது சகோதரர்களும் இவருக்கு உதவினர். கம்பெனியின் படைகளுக்கு ஆதரவாக தொண்டைமான் படைகளும் வந்தன. இந்த போரில் முத்துவடுகநாதர் சுட்டுக் கொல்லப்பட்டார்.
வேலு நாச்சியார் மருது சகோதரர்களுடன் சேர்ந்து திண்டுக்கல்லுக்கு சென்றார். ஹைதர் அலியின் படை உதவியின் மூலம் மருது சகோதரர்களுடன் இணைந்து 1780 நவாப்பின் படைகளை சிவகங்கையை விட்டு விரட்டி அடித்தார். மங்களேஸ்வரி நாச்சியார், பர்வத வர்த்தினி நாச்சியார், சென்னம்மாச்சி போன்றோர் ராமநாதபுரம் எழுச்சிக்கு தலைமையேற்றனர். விஜயநகர பேரரசு சிதறுண்ட காலத்தில் மைசூர் படைகளை தோற்கடித்து சோமசேகரபுரம் என்னும் நகரத்தை துங்கபத்ரை ஆற்றங்கரையில் உருவாக்கிய பெருமை இந்த வீர பெண்மணிகளையே சாரும். 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் நூற்றாண்டு வரையிலான இடைக்கால சமுதாய பெண்களின் வாழ்க்கை பண்டைய காலத்தைப் போல நிலமானிய பண்புகளையும் ஆதிக்க நோக்கம் கொண்ட அரசர்களை பற்றி இருந்தாலும் அந்நிய கலாச்சாரத்தின் ஆதிக்கம், கூட்டு கலாச்சாரத்தின் வளர்ச்சி ஆகியவற்றின் பங்கு இந்த காலகட்டத்தில் பெண்களுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிலமானிய முறை மூலம் இந்து பிரபுக்கள் எண்ணிக்கையில் குறைந்து முஸ்லிம் பிரபுக்கள் வளர்ச்சியுற்றனர் என்றாலும் பெண்களின் நிலை பண்டைய காலத்தில் எவ்வாறு இருந்ததோ அதே நிலையில் 16ஆம் நூற்றாண்டு வரை இருந்துள்ளது. இந்த காலகட்டத்தில் முஸ்லிம் பெண்கள் பலவிதமான உரிமைகளை பெற்றுள்ளனர். இத்தகைய பின்புலத்தோடு பெண்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை பெண்களின் விடுதலைக்காகவும் மேற்சொன்ன சமுதாய பெண்களின் வளர்ச்சிக்காகவும் பங்காற்றியுள்ளனர். நன்றி. விரைவில் சந்திப்போம் 3ஆம் பாகத்தில். நான் உங்கள் தோழர் எஸ். தமிழ்ச்செல்வி.